வணக்கம். வாய்ஸ் கொஞ்சம் குறவா இருக்கும். லைட்டா ஃபீவர் வர மாதிரியே இருக்குது. ஜுரம் வந்துரும் போல. தண்ணியா குடி. வெல்கம் டு மீம்ஸ் ரியாக்ஷன். இந்த பிக் பாஸ் உலகத்தை விட்டு வெளியில வந்து ஒரு வீடியோ. I am back. இப்ப ரீசெண்டா நம்ம ரேசிங் ஸ்டாரோட, அதாவது ரேசிங் ஸ்டார்னா யாருன்னா டிடிஎஃப் வாசன், அவரோட புது படத்தோட டீசர் வந்திருக்கு. எப்பா இந்த படமாச்சும் ரிலீஸ் ஆகும்டா. இந்த டீசரை பார்த்த பிறகு நம்பிக்கை வந்துடுச்சு, ரிலீஸ் ஆகிடும். ஆமா, இன்னொரு டேரக்டர் ஒருத்தன் தானே, அவன் பேர் கூட செல்லம். அவன் இப்ப யார ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானோ. டீசரை பார்த்துடலாம். உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவ? எல்லாரும் ரோஸ் கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா அண்ணா என் மனசையே கொடுக்குறீங்க உங்களுக்கு. என்ன ஒரு டயலாகுங்க. ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, மனசை கொடுத்து ப்ரப்போஸ் பண்றேன். இங்க பாருங்க, ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசன். சரி, ஓகே. ஓ, அப்படியா விஷயம்? இதெல்லாம் பூமர் ஸ்டைல். இப்போ ஏன் ஸ்டைல் பாரு. எல்லாருமே நல்ல நல்ல ஆக்டர்ஸா நடிச்சிருக்காங்க. பொறுக்கி பசங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காரங்க. எப்ப பார்த்தாலும் ஒன்று அடிக்கணும் தான் சார் எனக்கு வாய் மூடுறான். ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். டீசர் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. உண்மையா தான் சொல்றேன். இன்னொரு முறை தப்பு நடக்கூடாது. ஓகே மாமா. அந்த லவ் டயலாக் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா தோணுச்சு. மற்றபடி ஓகே தான். எல்லாருமே நல்ல நல்ல ஆக்டர்ஸா நடிச்சிருக்காங்க. கிஷோரா இருக்கட்டும், ஜான் விஜயா இருக்கட்டும், சிங்கம்புலி, போஸ் வெங்கட், இன்னும் அபிராமி. ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா படம் உண்மையாவே ஹிட்டு தான். டிக்கெட் வேற கிடைக்குமான்னு தெரியலடா. டீசர் பார்த்த பிறகு படம் எப்படா ரிலீஸ் ஆகும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்ணுவேன்டா இந்த படத்தை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட்டிங்கே வெறியாவுது. நல்லா இருக்கணும். தெய்வமே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த டீசர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்னன்னா அந்த டயலாக் தான். எப்போ ஓட்டத்தை அது என்ன டயலாக் இது? ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. இனி பாருங்க என் ஆட்டத்தை. உண்மையாவே இந்த டயலாக் வந்துட்டு பியூர் மாஸ், பியூர் கூஸ்பம்ஸ். வாவ், ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். சீரியஸா சொல்றேன், மைண்ட் ப்ளோயிங். நான் கலாய்க்கிறதுக்காக சொல்ல, உண்மையாவே டீசர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒரு யூடியூப் சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் ஆகியிருக்காரு, இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோவா மாறுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உங்களை மாதிரி அழகான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. நல்லா வருவீங்க தம்பி, நல்லா வருவீங்க. இந்த டீசர் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு சில ப்ரொமோஷன் மீம்ஸ்லாம் பார்த்தேன். அதுல ஒண்ணு மட்டும் என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. தென் விசாரணை நவ் ஐபிஎல்லா. டே, விசாரணை படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்றீங்களடா, ஏன்டா? இல்ல சோறு தானே திங்கிற, இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? விசாரணை எப்படிப்பட்ட படம்? அதை வந்துட்டு மனசாட்சின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மீம் கிரியேட் பண்ணிருப்பீங்களா? ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு இந்த மாதிரி மீம் வந்தா கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த டீசரை பார்த்துட்டு எப்படியா யோசிச்சீங்க? ஓ, கிஷோர் நடிச்சிருக்கனால இது வந்து விசாரணை மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க போல. எதுவா இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம பேசிக்கலாம். அது வரைக்கும் வேணாண்டா, தயவு செஞ்சு காலில் கூட விழுதுறேன். ஒருவேளை விசாரணை படத்துக்கே டஃப் கொடுத்துச்சா என்ன பண்றது? இந்த வாரத்தில் மட்டும் எவ்வளோ செலிப்ரேஷன். தீபாவளி ஒரு பக்கம், டிடிஎஃப் வாசனோட ஐபிஎல் படத்தோட டீசர் ஒரு பக்கம், அப்புறம் நம்ம பாலையாவோட அகண்டா 2 டீசர் வேற. எவ்வளோ சந்தோஷம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இதாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். எவ்வளோ அதிர்ச்சி, என்னால தாங்க முடியலடா. அகண்டா 2 படத்துக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். எந்த சவுண்டுக்கு சிரிப்பேன், எந்த சவுண்டுக்கு வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுக்கும் மரண வெயிட்டிங் தான். வெயிட்டிங்கே வெறியாவுது. அடுத்து ஒரு சில மீம்ஸ்லாம் இருக்கு, அதை பார்த்துடலாம். டியூட் படத்தையே ஒரு சிங்கிள் மீம்ல முடிச்சிட்டாங்க. பிரதீப்போட ஃபேஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்குல்ல. இதுக்கு மேல இந்த மியூசிக் போட்டுக்கலாம். தொட்டாலே பட்டாசா. பிரதீப் ரங்கநாதன் இன் டியூட்.
முதல்ல கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் கலை எல்லாமே நம்மளா எதுவும் உருவாக்குறது இல்லை, எல்லாமே கடவுள் கொடுத்தது. உங்களுக்கு ஒரு டேலண்ட்டை கொடுத்துருப்பாரு, அவருக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு, அவர் கேமரா எடுக்கிற டேலண்ட் கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த ஸ்டைலை கொடுத்துருக்காரு. ஜிபே இருக்குங்க, நம்ம எப்போ வரும் எப்படி வரும் வர வேண்டிய நேரத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துடும். அடிக்கடி வந்து அந்த மாதிரி ஒரு அவரோட திறமையை காட்டுவார். ஆனால் சூப்பராக நடக்கிறது சக்கரை திரும்பி அந்த காலத்துக்கு போட்டதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணார். கடைசியில் போகும்போது மீண்டும் சந்திப்போம்ன்றது அந்த சொல்லு வார்த்தையே ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒரு ஸ்டைல. ஆக்சுவலா இது எனக்கு மட்டும் தான் தோணுச்சு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கு போல. பிரதீப் ரங்கநாதன் அந்த படம் முழுக்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. எப்பாடு எல்லாத்துக்குமே ஸ்டைலு. ஏதாவது ஒரு முக்கியமான சீன்ல எப்பயாச்சும் இருந்தா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் ஸ்டைல்லாம் என்னடா பண்றது? என்னடா வேணும்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் அந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணீங்க? டிராகன் படத்துல கூட சிகரெட் இப்படி தூக்கி போற மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணிருப்பாங்க, அது எப்பயாச்சும் ஒரு நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல எல்லாத்துக்குமே ஸ்டைலு. பா நானா வெறுத்துட்டேன்டா. எப்பயாவது நான் ஓகே, எப்பவுமே இப்படி ஹெல்மெட்டை மாட்டும் போது ஸ்டைலு, பால் பாக்கெட் பிக்கும் போது ஸ்டைலு, ரிமோட் எடுக்கும் போது ஸ்டைலு, செல்ஃபி எடுக்கும் போது ஸ்டைலு, சாக்லேட் எடுக்கிறது ஒரு ஸ்டைலு, அதை பிக்கிறது ஒரு ஸ்டைலு. ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ற? கூலி படத்துல நம்ம தலைவர் வந்துட்டு செல்போனை எடுத்து சக்க சக்க சக்கன்னு அழுத்தி அதுவே காமெடியா தான் இருந்துச்சு. அவருக்கே இப்படி, அதே போல இவர் படம் முழுக்க பண்ணிட்டு இருக்காரு. நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். டியூட் மூவி OST லீக்டு. ஊரும் பிளட் ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஊரும் பிளட் லவ் வெர்ஷன், ஊரும் பிளட் மாஸ் வெர்ஷன், ஊரும் பிளட் சேட் வெர்ஷன், ஊரும் பிளட் ஹாப்பி வெர்ஷன், ஊரும் பிளட் சும்மா ஒரு வெர்ஷன், ஊரும் பிளட் ஸ்லோவர் வெர்ஷன், ஊரும் பிளட் அன்பிளக்டு, ஊரும் பிளட் ஒன் லாஸ்ட் டைம், ஊரும் பிளட் கடைசியா ஒரு தடவை. மாஷா அல்லாஹ், ஊரும் பிளட்டை வச்சே ஒரு படம் முழுக்க ஓட்டிட்டான்டா. ஓகே, ஊரும் பிளட்டோட எல்லா வருஷனுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது மட்டும் தான் படம் முழுக்க இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பாப்போம் நெக்ஸ்ட் கருப்பு படத்துல என்ன பண்றாங்கன்னு. அந்த சாங்குமே இப்ப கேட்கும் போது ஒரு மாதிரியா நாய்ஸா தான் இருக்குது. ஹெட்போன்லாம் வச்சு கேட்டீங்கன்னா வச்சுங்க தலைவலி வந்துடும் போல. லிரிக்கு புரிய மாட்டேங்குது, சாங் மட்டும் அப்படியே காதுக்குள்ள கட்ட 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 அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சாங் மேபி கேட்க கேட்க பிடிக்கலாம், ஆனா கேட்கவே முடியல. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு காதே வெடிச்சிரும் போல. அதுக்கப்புறம் இந்த சாங்கை கேட்கணுங்கிறதே எனக்கு தோணல, அப்படியே ஒதுக்கியே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரெண்ட் ஆக்கி ஏதாவது ரீல்ஸ்லாம் போட்டு கிடப்பாங்க, அதுக்கப்புறம் கேட்க பிடிச்சதுன்னா பார்க்கலாம். ஒன் சாங் ஃபார் ஆல் சிச்சுவேஷன்ஸ் இந்த மூவி. சோகமா இருக்கீங்க இந்த சீன்ல. அது இவ்ளோ சோகம் இல்லீங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கு. சோகத்துல கோபம் கூடவே சிரிப்பு இருக்கும். அதுக்கு காரணம் குற உணர்வு. அதுக்கு எப்படி நம்ம கொலகுத்தம் பண்ண மாதிரி பாக்குறீங்க? அவ்வளவு பெரிய குத்தம் இல்லைங்க இது. சின்ன வயசுல நீங்க பண்ண மன்னிக்க கூடிய கலகலப்பான சந்தோஷமான ஒரு சிம்பிளான குத்தம். என்ன இப்படி கூத்தடிக்கிறீங்க? இவ்வளவு சந்தோஷம் கூடாதுங்க. அதை விடுங்க. டியூட் படத்துல OST ரிலீஸ் ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் இருக்குடா. நாம மட்டும்தான் இந்த சீன் அப்போ ராஜாராணி சீன் ரீகிரியேட் ஆகும்னு நினைச்சோமோ? நானும் அப்படிதான் நினைச்சேன். டக்குன்னு ஒரு லாரி அடிச்சு பழைய நினைவுகள்லாம் போயிடும் போல. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு அந்த பொண்ணுக்காக நிறைய செய்வாரு. தேவதாஸ், நீங்க எனக்காக இவ்வளவு பண்றீங்க? தேவதாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? அந்த டயலாக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஓகே இப்படி நடக்கும் போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி ஆகல. ஆனா அப்படி ஆகிருக்கலாம். அப்படி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. பார்க்கும்போது அதுக்கு இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணாதான் இந்த சீன் எல்லாமே லேண்ட் ஆகும். ஆக்சுவலாக அதில் ஒரு டயலாக் கூட வரும். இந்த நீ நடி விட்டு படத்துல வர்ற மாதிரி உட்காந்துருக்கு. கரெக்ட், நான் கேட்கலாம்னு நினைச்சேன் உங்களை. சி எனக்கு முழுசா உட்காரல. எனக்கு புரியுது, எனக்கு அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் எனக்கு என்ன கொஞ்சம் எங்க இருந்து வரேன்னு மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்பேஸ்ல இருந்து நான் வரல. நான் எங்க இருந்து வரேன்னா அது ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. ஆமா, உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் உன் ஃப்ரெண்ட நீ இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லையேன்னு தோண வச்சுதுங்க. எனக்கு தெரியல. இப்ப நான் இருக்கும்போது, என்னோட நண்பர்கள் கூட இருக்கும்போது, நான் பார்க்கும்போது, இல்ல இன்டர்நெட்ல இதை பத்தி பேசுறவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு யோசிக்கும் போது இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நான் நார்மலைஸ் பண்ணல. ரொம்ப நார்மலா இருக்கு. நாங்க ஜாலியா தான் பேசிப்போம். ஆனஸ்டாங்க இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எல்லாமே தெரியும். எனக்கு படம் பார்க்கும் போதே தோணுச்சு,
இதெல்லாம் காமெடியாடா? காமெடி இல்ல காமெடி நினைச்சு வச்சிருக்காங்க போல. ஆனா அது ரொம்ப ஆக்வர்டா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஜோக் இல்லையா? நான் கூட நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் இந்த டயலாக மாத்திடுவாங்கன்னு. மாத்தவே இல்லை. 21 கீர் இருக்கணும். என்ன முழிக்கிறீங்க மாமா? உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்கிருந்து ஒரு 4 தெரு தள்ளி போய் கேட்டா உங்க பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். பிரதீப் வந்து தொடர்ந்து வெற்றியா கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து எல்லைக்கே வேற வருது. அதுவும் ஹிட்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பிரதீப் ரங்கநாதன் படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பத்தி மட்டும் வேணான்னு தோணுது. ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் வர படங்கள்ல பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு ரஜினி சார் நடிச்சதுல என்ன படம் ரொம்ப பிடிக்கும்? ரஜினி சார் நடிச்சதுல எனக்கு வந்து இந்த படம் என்ன படம்? வேட்டையின் படம் சூப்பர் ஹிட். வேட்டையின் தான் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு ஹீரோயிசமா இருந்தது. அப்புறம் வந்து கூலி நான் பார்க்கல. எந்திரன் 2.0 எந்திரன் 1.0 எந்திரன் 2.0 அந்த படம் சூப்பர் படம். குசேலன் அந்த படத்துக்கு போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பாபா நான் பார்க்க. சூப்பர் ஸ்டாரோட எவ்வளோ நல்ல படம் இருக்கு. வேட்டையன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஒரு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படத்தை சொல்லியிருப்பாரு போல. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே, தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம். இவனுங்க வீடியோ எடுத்து பில்டப் பண்றதுக்குள்ள பஸ்ஸே போயிடுச்சுடா. பாவண்டா அவர் ஒழுங்கா போயிருப்பாரு. வீடியோ எடுப்போம் ஸ்டேட்டஸ்ல போலான்னு சொல்லி பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சிட்டீங்களாடா. இதெல்லாம் பார்க்கும்போது தீபாவளிக்கு ஊருக்கு போறதா ஞாபகத்துக்கு வருது. முக்கியமான அந்த கதைக்கு போனா ரொம்ப பேசிடுவேன். வேணாம், நேரம் போறதே தெரியாது. இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். சம்பவக்காரன் 2025 பெஸ்ட் கிராக்கர். தீபாவளியில மொத்த பேரி கதற விட்டோம்ல. எப்பா இந்த கிராக்கரை வச்சு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. டப்புன்னு வெடிக்குது. நீ இந்த கிராக்கர் வாங்கலாம் நினைச்சலடா. கிட்டார் வச்சு மாஸ்க் ஆடலான்னு பார்த்தேன். நல்ல வேலை நாங்க வாங்கல. இல்லைன்னா மொத்தமா சோலி முடிஞ்சிருக்கும். தப்பிச்சே இல்லைன்னா என்ன ஆயிரும். நிறைய பேருக்கு கையில வெடிச்சிருக்கு. சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு புஷ்வான வெடிச்சு பார்த்திருக்கேன், சங்கு சக்கரம் வெடிச்சு பார்த்திருக்கேன். இப்போதான்டா இதை நான் பாக்குறேன். பென்சில் மத்தாப்பு மாரி கையில தான் பிடிச்சிருப்போம். டக்குன்னு வெடிச்சா என்ன பண்றது? இதுக்கப்புறம் இந்த சைடே திரும்பி பார்க்க கூடாதுடா. மார்க்கெட்ல புதுசா அறிமுகப்படுத்துற எந்த ஒரு கிராக்கரையும் வாங்கக்கூடாது போல. ஏன்னா அது எப்படி வெடிக்குது என்ன ஆகுதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. Solier sold me 1 week before Diwali. எடுத்து பாரு. உள்ளவை. எடுத்து பாரு. உள்ளவை. அது ஒரு காலம். நானா நியூ இயர் அன்னைக்கு புது காலண்டர் வரும்ல, அப்பவே தீபாவளி டேட் பார்த்து வச்சிருவேன். அதுவும் தீபாவளிக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு வைப் ஸ்டார்ட் ஆயிடும். 2 மாசம் இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கும். 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த தீபாவளி வெடிகள்லாம் எழுதி வைப்போம். இந்த வெடி வாங்கணும்டா, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், அந்த பட்ஜெட் போடுறது, அந்த வெடிகளோட அந்த லிஸ்ட்லாம் எழுதுறது, அதெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, நான் பண்ணிடுவேன். அந்த வெடிகள் எல்லாம் வாங்குறோமோ இல்லையோ, ஆனா லிஸ்ட் மட்டும் கரெக்டா போட்டுருவோம். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்க போறதே ஒரு ஜாலி தான். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டு அதை டெய்லி ஓப்பன் பண்ணி என்னைக்கிடா இதை போட போகிறோம், எப்படா போட போகிறோம், அதை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்கறது. அப்புறம் அந்த வெடியை வாங்கிட்டு வந்துட்டு டெய்லி காய வச்சு அதை எப்படா வெடிக்க போகிறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இருக்கிறது. அது ஒரு சந்தோஷம் தான். இப்போனா பாருங்க, தீபாவளி அன்னைக்கு தீபாவளியாடா, இன்னைக்கு தானே தீபாவளி அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னடா அது தீபாவளி? அதுமா தீபாவளி மாதிரியே இல்லடா. அந்த ஊரே என்னடா அமைதியா இருக்கு. என்னடா அது தீபாவளிக்கு வெடி போடலையாடா? ஓகே, வயசாயிட்டு அந்த சின்ன வயசுல இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே குறைஞ்சிரும். ஓகே, நமக்கு அப்படி இருந்தா கூட ஓகே தான். ஆனா சின்ன பசங்க கூட தீபாவளிங்கிற ஒரு சந்தோஷமே இல்ல. அவங்க கேஷுவலா தான் எடுத்துக்கிறாங்க. தீபாவளிங்கிற என்னடா தீபாவளி? முன்னாடினா தீபாவளி எப்பனா ஒரு செகண்டுக்கு ஒரு வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நைட்டு ஃபுல்லா வெடிச்சுட்டு இருக்கும். காலையில 4 மணிக்கெல்லாம் எழுஞ்சி வெடிச்சு எல்லாரும் எழுப்பி விடுறது, தெருவே எழுப்பி விடணும் அந்த சத்தத்துல. அப்படின்னா போவோம். இப்ப பார்த்தா எழுந்திருக்கிறதே லேட்டு. அது அவ்வளவுதான் போல, முடிஞ்சிருச்சு. தீபாவளிக்கு மரியாதையை போச்சுக்க ஒரு வெடி கூட போட மாட்டாங்களே. 3 மாசத்துக்கு முன்னாடியே வெடி போட மாட்டாங்க. இதுக்கப்புறம் பண்டிகை கூட எல்லாருக்குமே நார்மலான ஒரு விஷயமா மாறிடும் போல. அதை நினைச்சாலே வேற எங்கேயோ போயிடுவேன். வேணா விட்டுறலாம். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் கண்டிப்பா அடுத்த வருஷம் தீபாவளிக்காகவே ஒரு வீடியோ போடுவேன்டா. அது நல்லா இல்லைனாலும் நான் பண்ணிடுவேன் அந்த வீடியோவை. அதை பண்ணிட்டா போதும் எனக்கு. தீபாவளி கதைகள் சொல்றதுக்காகவும் அப்புறம் தீபாவளி வெடிகளை பத்தி சொல்றதுக்கு அது ஒரு வீடியோ பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.